மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மிக தெளிவாக உள்ளார் என்று திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வஞ்சிப்பதாக மத்திய அரசுக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் மாற்றம்தான் பிள்ளையாக தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்றும், மேலும் நாடாளுமன்றத்தில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர் அவமானப்படுத்துவதாக தெரிவித்தார். மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதியை தர முடியும் என்று நிர்பந்தம் வைத்து வருவதாக தெரிவித்த அவர், 10,000 கோடி தந்தாலும் மும்மொழியை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிட்டு பேசினார். ஆனால் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் 2252 கோடி அரசு பள்ளியில் பயில்கிற 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய தொகை நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தர முடியும் என்று ஒரு நிபந்தனையை அவர் விதிக்கிறார். ஒரு நிர்பந்தத்தை தமிழக அரசுக்கு தருகிறார். ஒரு நெருக்கடிக்கு நம்மை ஆளாக்குகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்த தீர்ப்புகள் போல் தித்திக்கிற எங்கள் தலைவர், சிந்து மழைத்துளியை போல சிறந்த தலைவர். இன்னும் சொல்ல போனால் 2 கிடக்கிற இதய கிழக்குகள் இவனால் தான் விடியும் என்று தமிழ்நாட்டில் மக்கள் நம்புகிற எங்கள் தலைவர் 10,000 கோடி தந்தாலும் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று ஒரு ஆண் மகனாக கன்னத்தில் அறைந்ததை போல சொன்னார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை படைக்கலிங்க தரிசனத்திற்காக ரூபாய் 50 டிக்கெட் பெற்று வரிசையில் சென்று கொண்டிருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 59 வயதான ராஜ்தாஸ் என்பவர் மயங்கி விழுந்தார். அவரை மீட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து ராஜ்தாஸ் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குடவாசல் அருகே அரசு பேருந்தை முந்த முற்பட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட விக்கிரபாண்டியம் பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவரது 20 வயது மகன் கோகுல் திருவாரூரிலிருந்து நன்னிலம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நன்னிலம் அருகே எழில் நகர் என்ற பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட பொழுது சாலை ஓரத்தில் 2 நாய்கள் குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி பேருந்தின் முன்பக்க சக்கரத்தில் விழுந்துள்ளார். இதில் முன்பக்க சக்கரம் தலையின் மீது ஏறி ஹெல்மெட்டோடு தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே இளைஞர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற நன்னிலம் போலீசார் இளைஞர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். தீபாவளி வாரச்சீட்டு நடத்தி 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆவத்திப்பாளையத்தை சேர்ந்த மாதேஸ்வரன் தீபாவளி சீட்டு, ஏழை சீட்டு உள்ளிட்டவைகளை நடத்தி வந்துள்ளார். இவரிடம் இப்பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பலரும் தீபாவளி சீட்டு, பண்டிகை சீட்டு உள்ளிட்டவைகளில் சேர்ந்து உரிய முறையில் பணம் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் சீட்டு முடிந்து 4 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் மாதேஸ்வரன் தவணை கட்டியவர்களுக்கு முதிர்வு தொகையுடன் கூடிய சீட்டு பணத்தை திரும்பி தரவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பள்ளிப்பாளையம் போலீசார் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளிக்குமாறு கூறி பாதிக்கப்பட்ட பெண்களை அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வசூல் செய்த பணத்தை வேறு ஒருவரிடம் தந்து தன்னை அவர் ஏமாற்றிவிட்டதாகவும் விரைவில் பணத்தை திருப்பி தருகிறேன் என மாதேஸ்வரன் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. நானே ஏத்துக்கிறேன், உங்க காசு உங்களுக்கு கொடுத்துறேன் தான் சொல்றேன். தயவு செஞ்சு காசு கொடுத்துருவோம் யுவராஜ். கொஞ்சம் பங்கு எடுத்துக்க. நானே ஏமாத்தல, ஒரு பக்கம் ஏமாந்துருக்கேன். கேஸ் கொடுத்துருக்குது, நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா
எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்றேன், ஏமாத்துறேன்னு சொல்லலப்பா. நீங்க ஏமாந்தது நான் பொறுப்பாளி இல்ல, கஷ்டப்பட்ட காசு நான் இன்னைக்கு எல்லாருக்கும் நான் இந்த 17 லட்சம் ரூபாய் கடாவுது. கொஞ்சம் எனக்கு நாங்க உங்களை நம்பிதாங்க போட்டோம், நாங்க ஒருத்தர் நம்பி போடல. கொங்கணாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வடுகப்பட்டியில் குடிநீர் கேட்டு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கச்சுப்பள்ளி ஊராட்சி வடுகப்பட்டியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது என அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். பலமுறை ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் மனு கொடுத்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வடுகப்பட்டி இளம்பிள்ளை பிரதான சாலையை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான குடிநீர் விரைவில் ஏற்பாடு செய்து தருவதாக கூறியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நான் சிலரை போன்று கைது செய்தவுடன் நெஞ்சுவலி என்று சொல்லி பாசாங்கு பண்ணுகிற ஆள் கிடையாது என அமைச்சர் செந்தில் பாலாஜியை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடுகளை கண்டித்து போராட முயன்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தனது இல்லத்தில் இருந்தவாறு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த துறையை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பதுதான் செந்தில் பாலாஜி வேலை என்று கடுமையாக விமர்சித்தார். பெண்களை கூட்டி நாங்கள் மீண்டும் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராடுவோம் என தெரிவித்த அவர், டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டு வருவதில் நாங்கள் சுணங்க மாட்டோம் என தெரிவித்தார். நான் ஒன்னும் சில பேர் மாதிரி கைதான உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி பாசாங்கு பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது. உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத உடனே டாக்டர் முதல்ல கூட போறதை தவிர்த்துட்டு சட்டத்தை மதிச்சு திருப்பி இங்க வந்து நிக்கிறேன். நானு என் கூட வந்த பெண்ணு மயங்கி பல்ஸ் பொடியா இருக்கு அவங்களுக்கு. டாக்டர்னால நான் உங்களை ஏத்தி விட்டு நாங்க வந்து பரிதவிச்சு நின்னுட்டு இருக்கேன். என்ன ஆட்சி நடக்குது? பாஜக அரசு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளை நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் நடத்தப்பட்ட சோதனைகளில் ரூபாய் 1000 கோடி அளவுக்கு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பாஜக அரசு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை ஏவி பாஜக அரசு பழி வாங்குகிறது என சாடினார். மேலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்த இத்தனை நாட்களாகியும் இதுவரை ரூபாய் 1000 கோடி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான எந்த ஆதாரத்தையும் அவர்கள் வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நமது பிள்ளைகளின் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இந்தி திணிப்பை வலியுறுத்தி பாஜக அரசு நமக்கு தர மறுக்கிறது என்று குற்றச்சாட்டு தெரிவித்தார். எங்கள் மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயம் இல்லை. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த தவறுக்கும் இடம் கொடுக்க மாட்டார் என்று தெரிவித்தார். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். கைது நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் வேண்டுமென்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட 2192 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி அரசு மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இந்தி திணிப்பை வலியுறுத்தி நமக்கு தர மறுக்கின்றது. திருக்கோவிலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள காட்டுக்கோயில் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜமூர்த்தி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் மோதிய காரானது சென்டர் மீடியனில் மோதி எதிர்ப்புறம் சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் வேகத்தடை அமைக்காததே இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டி இறந்தவரின் உடலை சாலையில் போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
விபத்து குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்பு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெறவில்லை என்றால் மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் 6000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்று திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அந்தந்த வருவாய் கிராமங்களில் நடைபெற்று வரும் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாமில் பட்டா உள்ள விவசாயிகள் பதிவு செய்து தனித்துவமான அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த அடையாள எண் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6000 ரூபாய் கௌரவ நிதி உதவித்தொகை கிடைக்கும் என்றும் திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மானிய திட்டங்களிலும் பயன்பெறுவதற்கும் இந்த விவசாய அடையாள எண் மிக முக்கியமானதாகும் என்றும், இதுவரை 37,500 விவசாயிகள் இந்த பதிவை மேற்கொண்டுள்ள நிலையில் மீதமுள்ள விவசாயிகளும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் ஜே.ஜே. நகர் மேம்பாலத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற தீபன் ராஜ் மற்றும் கிருத்திக் ரோஷன் ஆகிய இருவர் விபத்தில் சிக்கினர். அவர்களை சோதனை செய்தபோது 1 கிலோ 300 கிராம் கஞ்சா மற்றும் 3 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும், அவர்கள் செட்டிப்பாளையம், பேரூர், சரவணம்பட்டி, அபிராமபுரம், யமனீஸ்வரம், திருசூலி ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயன்ற தீபன் ராஜுக்கு வலது காலிலும், கிருத்திக் ரோஷனுக்கு வலது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இருவரையும் போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து இருவரையும் போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் குற்றவாளிகளின் போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் இருக்கும் நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.